கல்யாணம் புதுசுல என் வீட்டுக்காரர் என்ன டீ போட்டு தான் கூப்பிடுவார். ஏய் சென்னமாலிங்க வாடி, ஏய் சோப்பு எடுத்து வாடி, ஏய் சீப்பு எடுத்து வாடி, அத்தனை டீ போட்டு கூப்பிட்டாருங்க. இப்போ டீ போட்டு வந்து கூப்பிடுறாருங்க. கட்ட புருஷன் டா எதுக்கு தெரியுமா போடுறோம்? டார்லிங் டார்லிங், அதை சுருக்கிதான் நாங்க டா சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஏங்க வாங்க போங்க அத்தான் இதெல்லாம் போய் எல்லா பிள்ளையும் இன்னைக்கு வாடா போடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க அத்தனை உரிமையை ஆம்பளை பிள்ளை இழந்துட்டு நிக்கிறாங்க. அதாவது நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறனே, இந்த பொண்ணு எல்லாம் குடும்பத்துக்கு அடக்கமா இருக்குமா, புருஷனுக்கு பயப்படமா தான் நீங்க யோசிக்கிறீங்க. நான் யோசிக்கவே மாட்டேன். தெல்ல தெளிவா கை பொண்ணு கண்ணாடி வேணுமா? உண்மையா சொல்றேங்க, நான் என் வீட்டுக்கார்ட்ட ஒரு நாள் கூட சண்டை போட்டதே இல்லை, நான் கோவப்பட்டதே இல்லை, அவரை திட்டந்தே இல்லை. கோவம் வந்துச்சா தூக்கி போட்டு 2 அடி அடிப்பேங்க, அவ்வளவுதாங்க. ஆனா ஒரு உரிமையை மட்டும் என் வீட்டுக்காரருக்கு நான் விட்டு கொடுத்துருக்கேங்க. என்ன உரிமை தெரியுங்களா? அது அவர் நினைச்ச நேரத்துல துணி துவைச்சு போடலாம். அவர் எப்ப இஷ்டப்படுறாரோ அப்ப பாத்திரம் கழுவி வைக்கலாம். அவர் எப்ப இஷ்டப்படுறாரோ அப்ப சமைச்சுக்கலாம். அவர் எப்ப இஷ்டப்படுறாரோ வீடு தொடச்சு வைக்கலாம். இந்த உரிமையை நான் கொடுத்துருக்கேன். ஆனா வேத்து விருதுக்கு என் வீட்டுக்காரர் வந்து அப்படியே வேற ஒழு வந்து உட்காருவாருங்க. நான் தான் ஆசையா பரிமாறுவேன். என்ன சமைக்கிறது நம்ம அவரு தான். எல்லா சர்வீஸும் பண்றாரு அவரு. நீங்க என்னதான் பண்றீங்க எனக்கு தெரியாம கேக்குறேன். நான் வீட்டுல எல்லாரும் வந்து புருஷனை என்னங்கன்னு கூப்பிடுவாங்க. அது எப்படிப்பட்ட வார்த்தை மட்டும் இப்ப பாருங்க. பாத்ரூம்ல பொண்டாட்டி குளிக்க போயிட்டு என்னங்க அப்படின்னா பள்ளி வந்துருச்சுனா பாவி பையில வந்து அடிடான்னு அர்த்தம். என்னங்க அப்படின்னு ஸ்கூட்டர் போசல கூப்பிட்டாள்னா பூக்கடை வந்துருச்சுனா நிறுத்துறா பூ வாங்கி குடுறான்னு அர்த்தம். என்னங்க அப்படின்னு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு கூப்பிட்டாள்னா சாப்பிட்டு முடிச்சாச்சுனா ஒழுங்கா பில்லு குடுறான்னு அர்த்தம். என்னங்க அப்படின்னு பீரோ திறந்துட்டு குரல் கொடுத்தாள்னா உன் பர்சுக்கு வேட்டு வைக்க போறான்னு அர்த்தம். என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சமையல் கட்டுல இருந்து வெளியே வந்து கதவை திறந்து கூப்பிட்டாள்னா உருப்படாத விளங்காத உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான் போய் பேசிட்டு வாடான்னு அர்த்தம். என்னங்க அப்படின்னு சமையல் கட்டுல இருந்து சாப்பாட்டை கொண்டு வச்சு கூப்பிட்டாள்னா வீணா போனவனே ஒழுங்கா சாப்பாட வந்துரு, இல்லன்னா இன்னைக்கு உனக்கும் லேப்டாப் சமாதின்னு அர்த்தம். எங்க ஆண்களுக்கு உரிமை இருக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, மீனுனா முள்ளு இருக்கும், வேலூர் ஆண்கள்னா சும்மா தில்ல இருக்கும்னு இருக்கிற ஆளை புடிச்சுக்கிட்டு உரிமை போயிருச்சு உரிமை போயிருச்சு. 5 5 10 வேலூர் ஆண்கள்னா சும்மா கெத்துங்க. சார் யார் யாருக்கு எப்ப மேரேஜ் ஆச்சுன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். டார்லிங் பிளீஸ் அதை கொஞ்சம் எடுங்களேன் அப்படின்னா கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிருக்கு. பிளீஸ் அதை கொஞ்சம் எடுங்களேன் 1 வருஷம் ஆயிருக்கு. அதை கொஞ்சம் எடுங்க அப்படின்னா 2 வயசு குழந்தைக்குது. எடு அப்படின்னா 5 வருஷம். எங்கடா உங்க அப்ப 10 வருஷம். எங்கடா வீணா போனவன் 15 வருஷம். உன்னெல்லாம் கட்டிக்கு நான் மாரடைக்கிறேன் பார் 20 வருஷம். எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. எம்மன் சிரித்தால் கூட 80 மரணம். ஒரு உமன் சிரிச்சா உங்க அக்கா உனக்கு 20 மரணம். மழையில நினைஞ்ச மண்ணோ மனசுல நினைச்ச பொண்ணோ என்னைக்கா இருந்தாலும் கால வாரி விட்டுரும். கல்லால் அடிப்பட்ட நாயை விட காதலால் அடிப்பட்ட பாய் இந்த உலகத்தில் அதிகங்க. காதல்னா என்ன? ஒரு கருவறையில் தொடங்கி கல்லறை வரையில் ஒரு மனிதனுக்குள் ஊறி இருக்கின்ற உணர்வு. இறைவன் கண்களை ஜோடியாக படைத்தான், கைகளை ஜோடியாக படைத்தான், இதயத்தை மட்டும் ஏன் ஒன்றே ஒன்று படைத்தான் தெரியுமா? அதனுடைய ஜோடியை அதுவாக தேடிக்கொள்ள வேண்டும் என்பதால் தான். இதுதான் காதல்.